அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் விஜயநகர சாம்ராஜ்யம் கிபி 300 எவ்வாறு தோன்றியிருக்க வாய்ப்புகள் என்பதை ஆராய்வோம். இதை வித்யாரண்யா என்கின்ற சிருங்கேரி சாரதா பீடத்தின் பாண்டாவது ஜெகத்குருவாக இருந்தவர்தான் தோற்றுவிக்க காரணியாக எவ்வாறு இருந்தார் என்பதையும் காண்போம். இந்த வித்யாரண்யா என்பவர் அத்வைத வேதாந்த கொள்கைகளை பின்பற்றிய ஆதி சங்கராச்சாரியன் பரம்பரையில் வந்தவர் ஆவார். இந்த சிருங்கேரி மடமும் காஞ்சி காமகோடி மடமும் உருவாகிய சமகாலத்தில் தொன்று விளங்கி வருகிறது. இந்த சிருங்கேரி மடம் காஞ்சி மடம் ஒரே காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த காஞ்சி காமகோடம் மடத்தின் ஆச்சாரியர்களை கண்டு அதன் சமகாலத்தில் இந்த சிருங்கேரி மட ஆச்சாரியர்களும் வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே நமக்கு சான்றுகளாக உள்ள காஞ்சி காமகோடி பீட மடத்தின் ஆச்சாரியர்கள் எப்பொழுது இருந்தார்கள் என்று கண்டு அதே சமகாலத்தில் இந்த வித்யாரண்யர் என்பவர் எப்படி அங்கு இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் தோற்றுவித்தார் என்பதை காண்போம். இந்த காஞ்சி காமகோடி பீடம் கிமு 509 முதல் 477 வாழ்ந்த ஆதி சங்கராச்சாரியர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இவரை அடுத்து சுரேஸ்வர் ஆச்சாரியா கிமு 407 வரையிலும், சர்வஜ்ஞட் மன் என்பவர் கிமு 364 வரையிலும், சத்யபோதா என்பவர் கிமு 268 வரையிலும், ஞானானந்தா என்பவர் கிமு 205 வரையிலும், சுதானந்தா என்பவர் கிமு 124 வரையிலும், ஆனந்தநந்தா என்பவர் கிமு 55 வரையிலும், கைவல்யநந்தா என்பவர் கிபி 28 வரையிலும், கிருப சங்கரா என்பவர் கிபி 69 வரையிலும், சுரேஸ்வரா என்பவர் கிபி 127 வரையிலும், சிவானந்த சித்கானா என்பவர் கிபி 172 வரையிலும், சந்திரசேகர ஒன் என்பவர் கிபி 235 வரையிலும், இவர் பாண்டாவது ஆச்சாரியாக இந்த காஞ்சி காமகோடத்தின் பீடத்தின் ஆச்சாரியாக விளங்கியுள்ளார். இதே பாண்டாவது ஆச்சாரியாக இந்த சிருங்கேரி சாரதா பீடத்தின் மடாதிபதியாக வித்யாரண்யா அந்த சமகாலத்தில் இருந்துள்ளார் என்று கருதலாம். எனவே இந்த கிபி 235 என்பதை இந்த வித்யாரண்யா காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் கிபி 300 என்று கருதுகிறேன். இதில் முன்னப்பின கொஞ்சம் போனால் அதுக்காக ஒரு டாலரன்ஸ் கொடுத்து கிபி 300 இந்த வித்யாரண்யா, அதாவது கிபி 235 முதல் கிபி 300 வரை இந்த வித்யாரண்யா என்பவர்கள் இந்த சிருங்கேரி மடத்தின் மடாதிபதியாக இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன என்பதை இங்கு முன்மொழிகிறோம். எனவே இந்த வித்யாரண்யா என்பவரின் வழிகாட்டலின் பெயரில் ஹரியரா ஒன் என்பவரும் மற்றும் புக்காராயா ஒன் என்பவர்களும் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை கிபி 300 தோற்றுவித்தார்கள் என கருதலாம். ஆனால் இவர்கள் நவீன வரலாறு கிபி 1336 என்று குறிப்பிடுகின்றது. இந்த ராயர் என்கிற இனம் ஜவ்வாது மலையில் பழங்குடியின மக்களாக உள்ளார்கள். இவர்களின் கோயில் சென்றாயின் கோயில் என்று ஜவ்வாது மலை இன்று விளங்குகிறது. அப்படி அங்கிருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த திருப்பத்தூர் பாம்பன் நதியின் வழியாக அனுமன் தீர்த்தம் கிருஷ்ணகிரி வந்தால், அப்படியே கிருஷ்ணகிரி மேலே நோக்கி சென்றால், தருமபுரி மேலே சென்றால் ராயக்கோட்டை என்று வருகிறது. அங்கே இவர்களின் கோட்டை உள்ளது. அப்படி இந்த மன்னர்கள் கர்நாடகா, நந்தி ஹில்ஸு, ஹம்பி, அப்படி இந்த பெண்ணாரும் பாலாருக்கு இடைப்பட்ட பகுதியில் தங்களின் சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்துள்ளார்கள். இத்தகைய மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி புரிந்தார்கள் என்பதை இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அதனுடைய தடயங்கள் ஹம்பி மிக நன்றாக விளக்குகிறது. இன்றும் அதில் ஒரு சில கோயில்கள் நன்றாக உள்ளன. சிதிலமடைந்த பல கற்சின்னங்கள் இன்றும் சான்றுகளை பறைசாற்றுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு பெரிய ஒரு சிதலம் அடைந்த ஒரு கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்றைய ஒன்று வரலாற்று நிலை சான்றுகளாக தாங்கி நின்றுள்ளன. இத்தகைய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக, அதுவும் கற்களால் தாங்கிய கோட்டைகளும் ஊர்களையும் உருவாக்க கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் தேவைப்படும். இது ஒரு 300 வருடங்கள் நடைபெற சாத்தியமில்லை என்பதே என்னுடைய ஆய்வின் முடிவு. அதன் அடிப்படையிலே இவர்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் ஆட்சி புரிந்திருப்பார்கள் என்ற துணிவில்தான் இந்த சங்கராச்சாரியர் மறைக்கப்பட்ட வரலாற்றை வைத்து இவர்களின் இந்த காலத்தில் தான் சிருங்கேரி மடத்தின் மடாதிபதியாக இருந்த வித்யாரண்யர் என்பவரால் இந்த ஹரிஹரா மற்றும் புக்கா என்பவரால் இந்த சாம்ராஜ்யம் கிபி 3 உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் என்பதை இங்கு முன்மொழிகிறோம். மேலும் இந்த ஆதிசங்கராச்சாரியார் 3-4-509 பிசியில் கேரளாவில் காலடி என்னும் இடத்தில் பிறந்தவர். அவரை நவீன வரலாறு கிபி 788 பிறந்தவர் என்று கூறியுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 1297 வருடங்கள் இந்த சங்கராச்சாரியரின் குறிப்பிலிருந்து நாம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த வரலாறு அவரின் பிறப்பை கிபி 509 இருப்பதை கிபி 788 மாற்றியுள்ளதன் மூலம் சங்கராச்சாரியர் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் முன்னோக்கி கொண்டு சென்றுள்ளார்கள். இதனால் தென்னிந்தியாவின் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை விளங்குகிறது. மேலும் இந்த அத்திக்கும்பா என்ற கலிங்க தேசத்து, அதாவது ஒடிசாவின் கல்வெட்டு புவனேஸ்வரில் இருக்குது. இதில் தமிழர்கள் 1130 வருடங்கள் ஒற்றுமையுடன் கூட்டணி அமைத்து வட இந்திய படையெடுப்பை முறியடித்தன என் கல்வெட்டுக்கு உள்ளதை அது 0 சரியில்லை என்று சொல்லிட்டு இது 113 வருடங்கள் தான் என சுருக்கி இதில் கிட்டத்தட்ட 1017 வருடங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செப்பேடுகளை ஆராய்ந்த வேத்வீர் ஆரிய என்கின்ற ஆசிரியர், இவர் கர்நாடகா மற்றும் இதர தென்னிந்தியாவின் கிட்டத்தட்ட 20,000 செப்பேடுகளை ஆராய்ந்து இதில் சாக்கா வருடம் மற்றும் முகலாயர்கள், மௌரியர்கள் இவர்கள் காலம் எவ்வாறு இந்த செப்பேடின் அடிப்படையில் கல்வெட்டின் அடிப்படையில் மறுவரை என்பதை தனது ஆய்வு மூலம் உறுதி செய்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த சாக்கா வருடம் என்பதை 660 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும், கணக்கிடும் முறை பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அதே போன்று மௌரியர்களின் ஆட்சி காலம் 1380 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று முன்மொழிகிறார். எனவே இந்த அத்திக்கும்பா மற்றும் ஆதிசங்கராச்சாரியர் இருட்டடிப்பு எல்லாமே கிட்டத்தட்ட 1200-1300 வருடங்கள் நமது வரலாற்றை பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று உறுதி செய்கின்றன. எனவே இக்கருத்துக்களை கொண்டு மௌரியரின் ஆட்சி காலத்தை கிமு 322 + 1380 என்று கூட்டினால் கிமு 1702 என்று பின்னோக்கி செல்லும். மேலும் இந்த பிற்கால மூவரின் ஆட்சி காலம் 600 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தில் கண்டு நோக்கினால் இவர்கள் ஆட்சியும் பின்னோக்கி செல்லும். எனவே இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் இந்த நவீன வரலாறு கூற்றின்படி 1336 தோன்றியது என்று சொல்கிறார்கள். ஆனால் யாம் இது கிபி 300 என்று சொல்கிறோம். எனவே 1336 - 300 கழித்தால் கிட்டத்தட்ட 1036 வருடங்கள் இந்த விஜயநகர அரசு பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை இங்கு முன்மொழிகிறோம். இதை நமது சமயங்களின் எழுச்சி அடிப்படையில் பார்த்தாலும் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்ற கருத்துக்கள் வந்தன. இந்த அத்வைதை சார்ந்த முதலில் தோன்றிய முறையை பின்பற்றியவர்தான் இந்த வித்யாரண்யர் என்பவர். இதே முறையை தான் ஆதிசங்கராச்சாரியர் அத்வைத முறை பின்பற்றினார். எனவே அவரின் குரு பரம்பரையில் வந்து வழிவந்தவர் இந்த வித்யாரண்யர். இவரும் அந்த அத்வைத சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறார். இவருக்கு பின்பு வந்த மத்வாச்சாரியார் துவைதம் என்கிற தத்துவத்தை முன்மொழிகிறார். இந்த வித்யாரண்யருக்கு பிறகு மத்வாச்சாரியா வந்துள்ளார் என்பது இதன் மூலம் புரிகிறது. எனவே இந்த வித்யாரண்யரின் விஜயநகர சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க பிற்பாடு சித்தாந்தம் மாற மத்துவாச்சாரிய வழிகாட்டின் பேரில் இந்த விஜயநகர மன்னர் ஆட்சி புரிந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த விஜயநகர மன்னர்களில் முதல் மன்னராக ஹரிஹரா கிபி 300 to 320 வரை ஆட்சி புரிய பிற்பாடு இந்த வரிசையில் 21வது மன்னராக சதாசிவராயா என்பவர்
வருகிறார். இவர் கிபி 506 முதல் கிபி 530 வரை ஆட்சி செய்துள்ளார் எனலாம். இறுதியாக ஸ்ரீரங்கா 3 என்பவர் கிபி 1642 முதல் 1646 வரை ஆண்டுள்ளார் என கருதலாம். ஏனால் இந்த விஜயநகர மன்னர் ஆட்சி நீண்ட நெடிய ஆட்சி. இவர்கள் தென்னிந்தியா மற்றும் கலிங்க தேசம் வரை தங்களுடைய ஆட்சியை பதிவு செய்துள்ளனர். இத்தகைய ஒரு ஆட்சி உடைய தாக்கம் நீங்கள் அந்த கோயில்கள் மற்றும் கட்டிட அமைப்பு எல்லாம் இதை தழுவி உள்ளதை அங்கு சென்று பார்த்தால் புரியும். நான் அனைத்து கோயில்களும் சென்று வந்தால் சொல்கிறேன். எனவே இத்தகைய ஒரு பரந்த விரிந்த சாம்ராஜ்யம் கலாச்சாரத்தை ஒரு 300 வருடங்களில் சாதிக்க இயலாது. இதற்கு நீண்ட நெடிய காலம் தேவை என்பதை கருத்தின் அடிப்படையில் கொண்டுதான் யாம் கிபி 300 இந்த விஜயநகர மன்னர் சாம்ராஜ்யம் தோன்றியிருக்கும் என்று ஆணித்தரமாக கூறுகிறோம். மேலும் இந்த வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கப்பட்ட சான்றுகளும் இதில் அரியாரா 1 என்பவரின் சான்று கப்பலோரு என்ற செப்பேடுகள் மூலம் கிடைக்கப்பட்டதாகும். எனவே இந்த கல்வெட்டுகள் மற்றும் இந்த செப்பேடுகள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னர்களின் செய்திகளை கொண்டுதான் இந்த விஜயநகர ஆட்சி காலம் கிபி 1330 முதல் 1646 என்று நவீன வரலாறு வரையறுத்துள்ளது. அதாவது கிடைத்த கல்வெட்டின் சான்றின் அடிப்படையில் கிடைத்த மன்னர்களின் ஆட்சி ஆண்டுகளை கொண்டு இந்த காலகட்டத்தை வகுத்துள்ளனர். ஆனால் இது கல்வெட்டுகள் இல்லாத மற்றும் இறந்த எண்ணற்ற மன்னர்கள் யார் என்பதை கருத்தில் கொள்ளவில்லை. அதற்கான சான்றுகளை வாழ்வின் அடிப்படையிலும் மாணவின் அடிப்படையிலும் நோக்கவில்லை. இவர்களில் சங்கமா வம்சம் 12 மன்னர்கள் உள்ளதாகவும், சாலுவ வம்சம் 3 மன்னர்கள் ஆட்சி புரிந்ததாகவும், துளுவ வம்சம் 6 மன்னர்கள் ஆட்சி புரிந்ததாகவும், அரவேடு வம்சம் 7 மன்னர்கள் ஆட்சி புரிந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளன. இங்கு பார்த்தால் வம்சமே மாறுகிறது. இவ்வாறு பல வம்சம் மாறும்போது அதன் மாற்றத்தின் காரணம் என்ன, அதன் காலகட்டம் என்ன, அதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் செய்திகள் இல்லை. எனவே நீண்ட நெடிய வரலாறு மாணவர்கள் அடிப்படையில் நோக்கினால் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் உள்ளது என்பதை அறிய முடிகிறது. எனவே கிபி 300 முதல் இந்த விஜயநகர ராஜ்யம் தோன்றி கிட்டத்தட்ட 1346 வருடங்கள் இந்தியாவை ஆண்டுள்ளனர் என்பதை தெள்ளத் தெளிவாக நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் அறிய முடியும். இத்தகைய ஒரு பெரும் கால ஆட்சி முறையை இந்த ஹம்பி நகரின் அழிவு சின்னங்களே அத்தகைய ஒரு பெரும் ராஜ்யத்தின் சான்றுகளாக பறைசாற்றி கொண்டு இன்றும் விளங்குகின்றன. இதன் எச்சமாக இந்த சதாசிவராயர் காலத்தில் அவரது கீழ் சிற்றரசலாக விளங்கிய மன்னர்களால் கட்டப்பட்ட வேலூர் கோட்டை இன்றும் பெரும் சான்றாக நிற்கிறது. இந்த வேலூர் கோட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது விஜயநகர மன்னர் ஆட்சியின் காலையில் சிற்றரசலாக விளங்கிய இந்த பொம்மி நாயக்கனார் மற்றும் திம்மநாயக்கனார் இவர்களை பொதுவாக பொம்மிரெடி மற்றும் திம்மரெடி என்று வழக்கத்தில் கூறுகின்றனர். இவர்கள் கட்டிய கோட்டை இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் இவர்களின் பேரரசலாகிய விஜயநகர மன்னர்கள் எப்படி சிறந்து விளங்கி இருப்பார்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய பெரும் கோட்டைகளையும் பெரும் சாம்ராஜ்யம் இங்கு பாராமகல் என்று சொல்லப்பட்ட கோட்டைகள்லாம் இவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது. இது என்னவோ முகல் காலத்தில் கட்டப்பட்டதை சொல்கிறார். முகல் காலத்தில் கல்லுத்துக்கு கட்டது யார் ஆள் இருந்தாங்க, அந்த டெக்னாலஜியே நம்மக்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தகைய ஒரு பலம் கற்களை கொண்டு கட்டுகின்ற கோட்டை முறையை எமக்கு தெரிந்தவரை விஜயநகர மன்னர்கள் பின்பற்றியுள்ளார்கள். இந்த விஜயநகர மன்னர்கள் பாண மன்னர்கள் பின்பற்றியுள்ளார்கள். ஏனென்றால் தொண்டை மண்டல பகுதி ஆதி மனிதன் வாழ்ந்த பகுதி. இது ராபர்ட் புரூஸ் என்பவர்களே தனது ஆய்வு மூலம் உறுதி செய்துள்ளார். எனவே அத்தகைய ஆதி மனிதன் தொன்று தொட்டு அப்படி படிப்படியாக இந்த கற்களை கையாளும் முறை கொண்டு கற்கோட்டைகளை கட்டி குண்டுகளெல்லாம் வச்சு கற்களான கோட்டைகளை முதல் கட்டினான். பின்பு செதுக்க வடிவமைக்கப்பட்ட கற்களை கொண்டு கோட்டைகளை கட்டினான். அத்தை கோட்டைகள் தான் அந்த விஜயநகர மன்னர் காலத்தில் வருது. அதற்கு முன் பாண மன்னர்கள் கட்டிய கோட்டைகள்லாம் உள்ளது. எனவே இத்தகைய பெரும் கற்களான கோட்டை இந்த கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இது ஆதி காலத்து மனிதன் அப்படி படிப்படியாக முன்னேறி வளர்ந்த இடம். அதனால் இவ்வளோ கோட்டை கற்களை அவன் கட்டியிருக்கிறான். ஒரு மருத நாகரிகத்தில் வந்த மக்களெல்லாம் இவ்வளோ கோட்டையை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இது. ஏன் சொல்ல வரேனாக்கா, பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்களை விட்டு அவங்க கொஞ்சம் கட்டியிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் கோட்டை எங்கே, கற்களான கோட்டை. அதே சோழர்களின் கோட்டை எங்கே,
பல்லவர்கள் கோட்டை எங்கே? இவங்களும் மூவேந்தர்கள், பெருமன்னர்கள், பெருங்காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கோட்டை கட்டலாம் கோட்டையே இல்லையே. ஏனென்றால் இந்த மருத நகரத்தில் இந்த மக்கள் வந்த பிறகு கற்களை உபயோகித்து கஷ்டப்பட்டு கட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இவங்க செங்கற்களுக்கு மாறிட்டாங்க. ஆனால் செங்கலில் கட்டப்பட்ட கோட்டை இல்லை. ஆனால் செங்கற்கான அடித்தளம் போன்ற பகுதியில் இன்றும் காஞ்சிபுரத்தில் மாளிகைபுரம் பகுதியில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால் கற்களான கோட்டை தான் இன்றைக்கு நிற்குது. அத்தகைய கோட்டையெல்லாம் இந்த பாண மன்னர்கள் கட்டியது. அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்களுக்கு ஒரு சிலர் பின்பற்றியுள்ளார்கள். இந்த பெரும் மன்னர்கள்லாம் கற்களான கோட்டை பெருங்கோட்டை கட்டவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் கற்களான கோயில்களை கட்டினார்கள். இப்படி தான் கலாச்சாரம் மாறியுள்ளது. எனவே இந்த வாழ்வியல் மாணவியல் அடிப்படையில் நோக்கினால் நான் சொல்லும் முறை உங்களுக்கு விளங்கும். இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த பொம்மிரெட்டி திம்மிரெட்டி என்பவர்கள் கிபி 1566 என்று நவீன வரலாறு கூறுகிறது. ஆனால் இவர்கள் கிபி 530 வாழ்ந்தவர்கள். அவர்களும் இந்த வேலூர் கோட்டை கட்டியுள்ளார்கள். இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், வேலூர் கோட்டை எவ்வளோ பிரம்மாண்டமாக, அதை சுற்றி அகலியம், அந்த பிரம்மாண்டம் அப்படியே மாறாமல் கோட்டை கொஞ்சம் கொஞ்சம் சிதில முடியாமல் உள்ளது. இந்த கோட்டையிலும் கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் பழமையானது. இதெல்லாம் கிபி 1566 சொல்லிட்டு 500 வருடங்கள் பழமை என்று நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் விரிவாக ஆராய இந்த விஜயநகர மன்னர்களின் ஆட்சிக்கு முன்பு இந்த வாணியம்பாடி தொண்டை மண்டலத்தின் பகுதியில் உள்ள ஊரினை யார் ஆட்சி புரிந்தனர் என்ற வரலாற்றினை கொண்டு ஆராய்ந்தால் யாம் சொல்லும் கருத்துக்கள் இன்னும் விரிவாக இதில் உள்ள உண்மைகளை உங்களுக்கு விளக்கம் என்று நம்புகிறோம். இதற்காக சான்றுகளாக இன்று வரை அதை பறைசாற்றும் ஒரு கோட்டையை எடுத்து முன்மொழிகிறோம். அத்தகைய பகுதிதான் கங்குந்தி ஜமீனுக்கு உட்பட்ட கங்குந்தி கோட்டையாகும். இது இன்றைய கங்குந்தி குப்பம் என்கிற ஆந்திராவில் உள்ளது. இந்த பகுதி ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த பார்டரில் உள்ளது. பாலாற்றின் கரையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு கோட்டையாகும். மலைகள் மேல் அமைந்துள்ள கோட்டையாகும். இங்குள்ள மலையே லிங்கம் போன்ற வடிவமைப்பு உள்ளது. எனவே திருவண்ணாமலை கோயில் என்றால் மலையே லிங்கம் என்று சொல்வார்கள் சுற்றி வரவன. ஆனால் இங்கே இருக்கிற மலையை பார்த்தா லிங்கம் ஷேப்பில் இருக்குது. அதற்கடுத்து இதுவும் சுயம்புலிங்கம் என்று இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். அத்தகைய கங்குந்தி கோட்டையின் வரலாற்றை நோக்கும்போது நான் சொல்லுகின்ற இந்த கங்குந்தி கோட்டை மன்னர்களும் அவர்களுக்கு அதை கட்டிய நாயக்க மன்னர்களும் இந்த விஜயநகர மன்னன் கீழ் இருந்த ஆட்சியாளர்கள். அப்படி விஜயநகரம் கீழ் இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வளோ பெரிய கோட்டை கட்டும்போது விஜயநகர மன்னர்கள் எவ்வாறு சிறந்திழைக்க வேண்டும்? அந்த பெரும் வரலாற்று தொகுப்பில் எங்கே நமது வரலாறு சொல்லப்படவில்லை. அந்த மாண்பு நீட்சி எதுவும் சொல்லப்படவில்லையே. அதெல்லாம் ஆராயப்பட வேண்டியுள்ளது. இனி இந்த வாணியம்பாடி என்கின்ற பகுதி தொண்டை மண்டலத்தில் உள்ளது. இதன் நீட்சியாக எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இந்த பகுதி பாணர்கள் காலத்தில் பழங்காலத்திலிருந்து, அதற்கப்புறம் இந்த பல்லவர்கள் காலத்துக்கு வந்துள்ளது, சோழர்கள் காலத்தில் வந்துள்ளது, விஜயநகர மன்னர் காலத்துக்கு சென்றுள்ளது, முகல் மன்னர்கள் காலத்தில் சென்றுள்ளது, பிரிட்டிஷ் மன்னர் காலத்தில் சென்ற இத்தகைய இவ்வளோ மன்னர்கள் காலத்தில் சென்ற போதிலும் இந்த ஜமீன்தார் முறை, நாயக்கர் ஆட்சி முறை கிபி 1940 பிரிட்டிஷ் காலம் வரை தொடர்ந்துள்ளது. அதனால் இந்த கோட்டை எதுவும் அவ்வளோ அழிவுறாமல் இந்த காட்டில் பாதுகாப்பாக இருக்குது. இதே நகரத்தில் மற்ற ஈஸியாக போகிற மாதிரி மற்ற மன்னர்கள் படையெடுக்கிற பகுதியில் இருந்தாக்கா இந்த கோட்டையை அழித்து விட்டிருப்பார்கள். எப்போது அழித்து விட்டு தடைகள் இல்லாமல் போயிருக்கும். நமக்கு சான்றுகளாக இறைவன் அருளால் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி பழங்காலத்தில் இந்த யானாடி என்ற பழமையான பழங்குடியின் மன்னர்களால் வாழப்பட்டு அவ்வழியில் பிற்பாடு மன்னர்கள் பாண மன்னர்கள் ஆண்டு, அந்த பாண மன்னர்கள் பிறகு வானவர்கள், இப்படி பல்வேறு மன்னர்கள் ஆண்டு விஜயநகர மன்னர் காலத்திலிருந்து நமக்கு பெரும் சான்றுகளாக இக்கோட்டை அங்கு வாழ்ந்த நாயக்கர் வரலாறு கிடைக்கிறது. எனவே கங்குந்தி கோட்டையின் வரலாற்றை வரும் காணொலியில் காண்போம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. நமது வரலாறு மிகவும் நீட்சியானது. அதை தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.